ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது டெக்ஸ்டைல் செக்டரில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை தான் பார்க்குறோம். வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது இந்த இடத்துக்கு நல்லா கவனிங்க. இந்த ரெண்டு இடத்தையும் கவனிங்க. இந்த ரெண்டு இடம் ரொம்ப முக்கியமான இடம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெசிடென்சியை ட்ரா பண்ணிடலாம். இந்த இடம் நமக்கு ஒரு ரெசிடென்சியாக இருக்குது. அதாவது மார்க்கெட்டை வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துக்கு மேலே போக முடியலை. அதனால் இந்த இடம் நமக்கு ஒரு ரெசிடென்சியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு சப்போர்ட்டு வரைஞ்சிடலாம். சப்போர்ட்டை கண்டுபிடிக்கணும். கடைசியாக வந்த ட்ரெண்டோட லோ இதுதான். இதில் ஃபிப் வச்சு நம்ம வரையும்போது லோ டு ஹை வரையும். இப்போ நமக்கு நிறைய லெவல்ஸ் கிடச்சிருக்கு. இதில் பர்டிகுலராக இந்த லெவல்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம். இந்த 78.6ன்ற லெவலை ஏன் சூஸ் பண்ணுறோன்றத இப்போ பார்க்கலாம். இந்த 78.6ன்ற இந்த லெவலை நம்ம ஒரு சப்போர்ட்டாக சூஸ் பண்ணுறோம். ஏன் தெரிஞ்சுக்குவோம். இங்கே ஒவ்வொரு தடவையும் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வரும்போதெல்லாம் மார்க்கெட் அந்த ஒரு ரிவர்ஸில் கொடுத்துருக்கு. இந்த இடம் வரும்போதெல்லாம் பர்டிகுலராக இந்த இடத்துல வரும்போதெல்லாம் மார்க்கெட் அந்த ஒரு ரிவர்ஸில் கொடுத்துருக்கு. இப்போ ஓவரால் ட்ரெண்டு பார்க்கும்போது எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லை. டைரெக்டாக இந்த ஃபிப்னோக்கியோட 78.6ன்ற லெவல்ஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த லெவல்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக். இந்த இடத்துல ரிவர்சலுக்கான கேண்டில் ஸ்டிக் என்னென்னலாம் ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது நியூஸ். இந்த இடத்துல வரும்போது கேண்டில் ஸ்டிக் ப்ளஸ் நியூஸ் பாசிட்டிவாக இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றது பார்க்கலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளோட டார்கெட் ஆனது இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளோட டார்கெட் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் எப்படி கொடுது, இந்த லெவல்ஸ் எப்படின்னா, ஏற்கனவே இந்த லெவலுக்கு மேலே போக முடியலை. அதாவது இந்த ஓவரால் ட்ரெண்டு வச்சு அனலைஸ் பண்ணதில் இந்த லெவல்ஸ்லேருந்து ஏன்னா ஒரேடியாக மேலே போகாது. எப்பயுமே ஒரு கரெக்ஷன்லேருந்து தான் மேலே போகும். இந்த லெவல்ஸ்க்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை அப்புறமா அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட் இவ்வளோ தான். இந்த சப்போர்ட்டை தாண்டி கீழே போகும்போது அதுக்கு தகுந்த மாரி அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது ஜிண்டால் வேர்ல்டு வைட் ஸ்டாக்கை தான் அனலைஸ் பண்ணோம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ரிவர்சலுக்கான கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆனால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது நியூஸ், இது எல்லாத்தையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல ஸ்டாக்கில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.